அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும். இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும் என்று பிரித்து பார்க்கக்கூடிய வகையிலே முஸ்லிம்களுடைய நடைமுறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. குர்ஆன் ஒன்றை சொல்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களே குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த ரெண்டு ஆதாரங்களில் உள்ளவற்றை தான் ஒரு முஸ்லிம் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த ரெண்டு ஆதாரங்களில் இல்லாதவற்றை எந்த ஒரு முஸ்லிமும் பின்பற்றி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளவும் படாது. மன் அமில அமலன் மாலைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யாராவது நாம் கட்டளையிடாத காரியத்தை, வணக்கத்தை செய்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்கம் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது மறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்தால்தான் ஒரு முஸ்லிம் அதை பின்பற்றி நடக்க வேண்டும். இன்று முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது அவர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாதவற்றை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ளவற்றை பின்பற்றாமல் அதற்கு நேர் முரணாகவும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு நிலையை, வேறுபாடான ஒரு நிலையை இந்த சமுதாயத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். குர்ஆனில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹதீஸில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த சமுதாயம் நடக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரையில் உள்ள உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கியது. என்க்ரோச்மெண்ட் என்று சொல்வார்களே, ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும், அரசாங்கம் அவற்றை அடித்து உடைத்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. பொது சொத்து, அதே போன்று தனியார் சொத்து, இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு எது தனியார் சொத்து எது பொது சொத்து என்று தெரியாத அளவிற்கு மக்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல அரசாங்கத்தினுடைய சொத்து மிகப்பெரிய அளவுல ஆக்கிரமிப்புக்கு உள்ளா இருக்கிறது. அப்ப இதை தடுக்கக்கூடிய வகையில் தான் உயர் நீதிமன்றம் உத்தரவை போடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. நான் அரசாங்கத்தினுடைய சாலையில் ஒரு கடையை கட்டியிருந்தேன் என்றால் அது ஒரு 5 அடுக்கு மாடிகளாக கூட இருக்கலாம். அப்படி கட்டியிருக்கின்ற பொழுது அது அரசாங்கத்தினுடைய சொத்து, சாலை, பொது வழி, அதில் நான் கட்டியிருந்தேன் என்றால் அது அந்த கட்டடங்கள் அப்படியே இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும். நான் என்ன காரணம் சொன்னாலும் அது எடுபடாது. அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. நீ ஏன் பொது இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை கட்டலாம் என்று கேட்டு தரைமட்டமாக்கிவிடும். அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் இந்த காரியத்தை நிறைவேற்றியே தீரும். இது போன்றுதான் இன்றைக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் இவர்களாக ஏற்படுத்தி அந்த பிதஅத்துக்கள் ஆக்கிரமித்து குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லி இருக்கிறதோ அவை எல்லாம் மறைக்கப்பட்டு போய்விட்டன. அந்த மறைப்புக்குரிய காரியங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன என்பதை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மக்களிடத்தில் இது பல்வேறு பெயரில் ஆரம்பத்தில் இருந்து, அதாவது 80க்கு பின்னால் இந்த இயக்கம் பல்வேறு பெயர்களில் செயல்பட்டு இருக்கிறது. இப்போது அதனுடைய பெயர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்.
இந்த தௌஹீது கொள்கையில் உள்ளவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த ஷிர்க் பித்அத் மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே வந்து நுழைந்திருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களை சரியான பாதையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி கொண்டு வரக்கூடிய இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் நாம் இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருந்துதான் தீரும். இந்த எதிர்ப்புகள் இல்லை என்றால் நாம் சரியான கொள்கையில் இல்லை என்று அர்த்தம். நாம் சரியான கொள்கையில் இருப்பதன் காரணத்தினால் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கூட்டம் வெளியே நடப்பதற்கு பதிலாக உள்ளே நடப்பதற்குரிய காரணமே சில பண முதலைகள் தங்களுடைய பணத்தை வைத்து அதிகார வர்க்கத்திடத்திலே தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இப்படி தடுத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தௌஹீத் ஜமாத் இது போன்று எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து அப்படி சந்தித்து தான் இது இன்றைக்கு இமயம் போல வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் என்றும் இது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்ப்பு இல்லை என்றால் இன்றைக்கு உங்களிடத்தில் காணக்கூடிய இந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு எப்படியாவது இந்த கூட்டத்தை நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உறுதியான ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணமே இப்படி தடுக்க போய் தான். இப்படி தடுக்கத்தான் செய்வார்கள். சத்தியத்தை சொல்கின்ற பொழுது அன்றைய காலத்தில் இருந்து இன்றைய காலை வரைக்கும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து இன்றைய காலை வரைக்கும் சத்தியத்தை சொல்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். இதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. இப்போது நாம் சத்தியத்தை சொல்கின்றோம். முஸ்லிம்களிடத்திலே இஸ்லாம் இன்றைக்கு இல்லை. அதனாலதான் இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும். பாருங்கள், இஸ்லாத்துல என்னென்ன இருக்குது, இன்றைக்கு அந்த முஸ்லிம்கள் அதை அப்படி பின்பற்றி நடக்கின்றார்களா என்று நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூத நஸாராக்களை சபிப்பானாக. இத்தகது குபூர் அன்பியாயிஹும் மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்ற இந்த செய்தி புகாரியில பல இடங்கள்ல பதிவாக இருக்கின்றது, முஸ்லிமிலும் பதிவாக இருக்கின்றது. இப்போது நாம் கேட்கின்றோம், இது ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட, அதாவது என்னைத்தான் வணங்க வேண்டும், வானேபுதுனியா ஹாதா சிராத்து முஸ்தகீம், என்னையே நீங்கள் வணங்குங்கள், அதுதான் நேரிய பாதை என்று குறிப்பிடுகின்றார். இதற்கெல்லாம் மாற்றமான அடிப்படையில் அமைந்திருக்கிறது தான் இந்த தர்காக்கள். இந்த தர்காக்களை எழுப்பியிருக்கீங்களே, இது குர்ஆன்ல இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சிருக்கிறாங்களே. நாம என்ன கேட்கின்றோம் என்றால், இது எப்படி உள்ளே வந்தது, இந்த ஆக்கிரமிப்பு எப்படி நடந்தது? இந்த குலாம் தாதா வேற பாருங்களேன், தாதா ரவுடி என்பதுதான் இந்த மாதிரியான ரவுடிகளோடு சேர்த்து வரக்கூடியது. அவரை சென்னையில் உள்ள தாதா என்றெல்லாம் குலாம் வலி தாதா பேர். இப்படி இந்த ஒரு குலாம் வலி தாதா என்ற ஒரு பேரை வைத்துக் கொண்டு அவருக்கு சிலையும் வைத்து வழிபடக்கூடிய மிக மோசமான ஒரு சிறுக்கை இந்த சமுதாயத்தில், இந்த ஊர்ல பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் என்ன செய்யப்படணும் மார்க்க அடிப்படையில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை என்ன பணிக்கு நியமித்தார்களோ அந்த பணிக்கு உன்னை நியமிக்கின்றேன் என்று அபுல் ஹையாஜை அழைத்து குறிப்பிடுகின்றார்கள். நீ செய்ய வேண்டிய காரியம், தரைமட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கபர்களை எல்லாம், தரைமட்டத்திற்கு மேலாக வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களை எல்லாம் உடைத்து எறிந்து விட வேண்டும். அதே போன்று நட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட வேண்டும். இப்படி ஒரு உத்தரவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு மக்காவுல அமல்படுத்தினார்களே. இன்றைக்கு பாருங்க, இந்த கபர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பக்கத்துல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் மாதிரி இதையும் சேர்த்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். இது எங்கு வந்தது? எங்கே இதற்கு எங்கிருந்து அவர்கள் ஆதாரத்தை கண்டுபிடித்தார்கள்? நாம கேட்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த தர்காக்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. யார் தர்காவுக்கு போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் சாபத்திற்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க, இப்படி நடந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியம் அல்லவா? அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களை நீங்கள் காவல் நிலையத்தில் போய் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்கின்றீர்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் தீவிரவாதிகள் தான். இதுல
தீவிரவாதிகள் என்றால் நாங்கள் வாள் எடுக்கல, குண்டு வைக்கல, அந்த மாதிரியான காரியத்தை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. குண்டு வைக்கிறது, அதே போன்று மக்களை மதத்தின் பெயரால் வெட்டி சாய்க்கிறது, இது போன்ற காரியத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள யாரும் செய்யவில்லை. இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து, பயங்கரவாதத்தை எதிர்த்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிக கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. இது காவல்துறையினுடைய உளவுத்துறைக்கு எல்லா பிரிவுகளுக்கும் தெரியும். எங்களை பார்த்து பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொன்னதனால நாங்க ஒன்றும் பயந்து விட மாட்டோம். நாங்க ஒன்றும் ஒதுங்கி ஓரத்தில் உட்கார்ந்து விட மாட்டோம். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ, MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடுகள். அரைக்க சந்தனம் மணக்கும், தீட்ட வைரம் மின்னும். நாங்கள் நீ எங்களை எந்த அளவிற்கு நீ எங்களை நீ தாக்குகின்றாயோ அந்த அளவிற்கு எவ்வுகின்ற எகிரி வரக்கூடிய எதிர்பந்தாக நாங்க நிற்போமே தவிர ஒன்றும் ஒடுங்கிவிட மாட்டோம். இதை தெளிவாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் இது சொல்லுது, இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாது, கபர்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றது, தர்காக்கள் கட்டப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இது ஆழம் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்வளவு தர்காக்கள், நாகூர் அதற்கு பெரிய மனாராக்களை கட்டி வச்சு அங்க தர்கா, ஏர்வாடியில தர்கா, அதை போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பொட்டல்புதூர்ல தர்கா, இப்படி பல தர்காக்களை தமிழகத்தில் கட்டி வச்சிருக்கீங்களே, இதற்கு குர்ஆன் ஹதீஸில் எங்கே ஆதாரம் இருக்கிறது? அப்ப இன்றைய முஸ்லிம்கள் இஸ்லாம் தர்காவை உடைக்க வேண்டும் என்று சொல்கின்றது. முஸ்லிம்கள் தர்காவினுடைய வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச காலம் இறைவனுடைய அருளால் இந்த தௌஹீதினுடைய பிரச்சாரம் சூடுபிடித்து இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. இதே வேகத்தில் சென்றால் ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ள முஸ்லிமும் ஒவ்வொரு ஊரில் உள்ள தௌஹீது சகோதரர்கள் அவர்களுடைய சந்ததிகள் பெருகுமையானால் தங்களுடைய கைகளாலேயே இந்த தர்காக்களை உடைக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குலாம் தாதாவும் சுருண்டு உருண்டு கீழே விழுவார். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்க போகின்றது. அதாவது இந்த நாட்டில் நாம வெளியில போய் எந்த ஒரு கபரையும் உடைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் நாம திருந்தி சமுதாயத்தில் உள்ளவர்களே ஒன்று சேர்ந்து ஒரு தர்காவை உடைக்கின்ற பொழுது அதற்கு அரசாங்கம் குறுக்கே நிற்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட காலம் வரப்போவது. தமிழகம் எங்கும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களை போன்று உள்ள ஆட்கள் ஏதோ இது போன்ற பயமுறுத்தல்களின் காரணமாக நாங்கள் ஒன்றும் ஒதுங்கிவிட மாட்டோம். எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம். இப்போது நாம் பார்ப்போம். இஸ்லாம் தர்காவை உடைக்க சொல்லுது, நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு ஜன சமுதாயம் உருவாகிவிட்டது. சிறிது காலத்தில் இன்ஷா அல்லாஹ் தூய இஸ்லாத்தை அப்படியே ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கு கடைபிடித்து வருகின்றோம். இந்த தர்கா விஷயத்திலையும் எதிர்காலத்திலே கடைபிடிப்போம். அடுத்து அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், வமன் அظلم மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹி அன் யுذكر ஃபீஹா இஸ்முஹு. யாரு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள்ல அவனுடைய பெயரை துதிப்பதை தடுக்கின்றானோ அவனை விட மிகவும் மோசமானவன் வேறு யாருமே கிடையாது. அதை பால்படுத்துறதுல எவன் இறங்கி இருக்கின்றானோ இவனை விட மிகப்பெரிய துரோகி வேறு யாருமே இருக்க முடியாது. யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். இது குர்ஆன்ல இருக்குது. இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடிய முஸ்லிமை தடுக்கிறீங்களே, இது எந்த அடிப்படையில நியாயம்? மார்க்கம் இப்படி தொலை வரக்கூடிய ஆட்களை தடுக்க கூடாது என்று சொல்கின்றது. நீங்க தடுக்கிறீங்க. இப்படி தடுத்தது யார்? அபூஜஹில் தடுத்தான். அபூஜஹில் தடுத்தான். அவனுடைய வகைராக்கள் தடுத்தார்கள். அவனுடைய கூட்டத்தார்கள் தடுத்தார்கள். அதே காரியத்தை நீங்கள் இன்றைக்கு செய்ய ஆரம்பித்திருக்கின்றீர்கள்.
இதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்ற காரணத்தினால்தான் அன்றைக்கு மஸ்ஜிதுல் ஹராம்ல அந்த புனிதமிக்க அந்த பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுவதை அவன் தடுத்தான், அவனுடைய கூட்டத்தார்கள் தடுத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் அந்த காரியத்தை செய்கின்றோம். எந்த காரியத்தை? ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே அந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் செய்வதின் காரணத்தால் எங்களை நீங்கள் பள்ளிவாசலை விட்டு தடுக்கின்றீர்கள். வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்ச்சி மக்கா வெற்றி. எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல்ல இருந்து தூக்கி எறியப்பட்டார்களோ, தடுக்கப்பட்டார்களோ, அந்த பள்ளிவாசல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் படையுடன் வந்து எந்த விதமான இரத்தமும் சிந்தாமல் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து இரத்தம் சிந்தாத அளவிற்கு அமைதியான புரட்சியை ஏற்படுத்தி மக்காவை கையில எடுத்தார்கள். மக்கா அவர்களுடைய கையிலே வந்து சேர்ந்தது, சஹாபாக்களுடைய கையிலே வந்து சேர்ந்தது. அபூஜஹில் அன்றைக்கு தடுத்தான். அந்த பள்ளிவாசல் யாருடைய கையில் வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் வந்தது. எந்த அடிப்படையில? அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக மாகான லகும் மன் யதுகுலுஹா இல்லா காயிஃபீன். இவர்கள் இந்த பள்ளிவாசல்ல வந்து இனிமேல் இப்படி யார் யாரெல்லாம் தடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த பள்ளிவாசலில் இனிமேல் வந்து நுழைய வேண்டும் என்றால் பயந்தவர்களாகத்தான் நுழைய வேண்டும், பயந்தவர்களாகத்தான் நுழைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில அந்த கஅபா வந்து கிடைத்து விட்டது, மக்கா கிடைத்து விட்டது. அப்போல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிச்சாங்க, யார் யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுல போய் அடைக்கலம் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு என்று இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுல உள்ள அந்த எதிரிகள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய அளவுல இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சா இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலைமை இன்ஷா அல்லாஹ் இந்த ரிஷி வந்தியத்திலும் வந்து சேரும், அல்லாஹ் தருவான். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாங்க தூய குர்ஆனை சொல்றோம். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனையா? சம்பந்த விஷயத்துல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நாங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றோம், இதுதானே? இந்த ஒரு கொள்கையை சொல்றதுக்காக வேண்டி நீங்க பள்ளிவாசலை விட்டு எங்களை தடுக்கிறீங்க. அடுத்து ஜனாசாவை கொண்டு அடக்க விட மாட்டேன்னு சொல்றீங்க. யாரும் அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிறதுக்கு நீங்க வந்து பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்லை. என்ன ராணுவ மரியாதையோட நமக்கு ஒரு நல்ல அடக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இவங்க இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா தான் கிடைக்கும். சாதாரணமான முறையில் நாம தூக்கி கொண்டு போய் அடக்கிட்டு வந்துருவோம். இவர்கள் தடுத்தார்கள் என்றால் காவல்துறை வந்து நல்ல துப்பாக்கியோட வந்து நின்று நம்மளை மரியாதையோட கொண்டு போய் அடக்கும். இது மாதிரி இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி இறந்து விட்ட பிறகு அவங்க வந்து அடக்கக்கூடாதுன்னு சொன்னா நேரா அந்த முத்தவள்ளி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வச்சிருங்க. அலற மாட்டான் அவன். ஒண்ணுமே நீங்க எந்த கவலையும் படாதீங்க, விளையாட்டு காட்டுங்க நீங்க. அதாவது அவன் வந்து வரம்பு மீறுறான், வரம்பு மீறுங்க. அவனுடைய வீட்டு வாசல்ல நீ கொண்டு வைத்து விட்டீர்கள் என்றால் ஜனாசா ஆவி வந்து விடும், தன் மீது தாவி வந்து விடும் என்று பயந்து தூக்கிட்டு போங்கன்றான். வீட்டு வாசல்ல கொண்டு போய் ஒரு முத்தவள்ளியுடைய வீட்டுல கொண்டு போய் வைங்க. அப்படி வைப்பதற்கு நீங்க ஒன்றும் தயங்காதீங்க. அவன் வந்து இந்த இறந்து போன ஆளை கண்டா அப்படியே பயப்படுறான். நமக்கு தான் நம்பிக்கை கிடையாது. இறந்தவர்கள் தான். மாண்டவர்கள் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மீண்டு வர மாட்டார்கள், முடிந்து போய்விட்டது. அவங்க இறந்து போய்விட்டார்கள் என்றால் குர்ஆன் அதைத்தான் சொல்லுகின்றது. அவர்களுடைய உயிர் அல்லாஹ்விடத்தில் போய்விடுகின்றது, அவ்வளவுதான். கபர்ல வச்சு கொஞ்ச நேரத்துல மலக்குகள் வந்து விசாரிச்சுட்டு மீண்டும் நல்லவராக இருந்தால் நல்ல முறையில் தூங்கு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். தீயவராக இருந்தால் அடி விழுந்து கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். அவருடைய உயிர் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. இறந்தவருடைய அந்த ஆவி ஒருபோதும் வராது, நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இறந்த ஆளு ஆவியாக வருவாரு, தாவி வருவாரு, பேயா வருவாரு என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கொண்டு போய் வைங்க. அந்த ஜனாசாவை கொண்டு போய் வைத்து விட்டீர்கள் என்று ஒரு வீட்டுல நீங்க கொண்டு போய் வச்சா போதும். அவன் வந்து
அதாவது துண்ட காணம் துணிய காணம் என்று ஓட ஆரம்பிச்சிருவான். கவலையே படாதீங்க. இப்படி எல்லாம் இவர்கள் இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கின்றார்களே, இதுல நாம கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி மிரட்டுகின்ற இந்த மக்கள் இன்ஷா அல்லாஹ் யார் மிரட்டப்படுகின்றார்களோ அவர்களிடத்துல இந்த பள்ளிவாசல் சேரும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிக்க மாகாணலகும் யதுகுலுஹா இல்லா ஹாயிஃபீன். இவர்கள் இனிமே இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்றால் பயந்துதான் வரணும். தௌஹீத் ஜமாத்காரங்க இருக்காங்க, ஆனா நாம யாரையும் அடிக்க மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் பள்ளிவாசல் இருக்குத, சில பேர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விரல ஆட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் நீ விரல ஆட்ட மாட்டேங்கிறிய என்று சொல்லி நாம என்ன செய்யறது கிடையாது, விரல ஆட்டுறது கிடையாது. அதற்கடுத்து சில பேர்கள் இங்க கட்டுறாங்க, சில பேர்கள் தொப்புளு கீழே கொண்டு போயாராங்க. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவங்களை பார்த்து நம்முடைய நபி வழிக்கு அது மாற்றமாக இருக்கிறது, இருந்தாலும் நாம அவங்களை தடுக்கிறது கிடையாது. ஷாஃபி மதுஹப்ல குனூத் ஓதுறது இருக்குது. அவன் குனூத் ஓதக்கூடிய அந்த காரியத்தை சுபுஹ் தொழுகையிலே செய்கின்றார்கள். நாம நீ குனூத் ஓதுகின்றாயே என்று நாம தடுக்கிறது கிடையாது. ஏன் அல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். நம்ம கையில ராஜ்யம் வந்து விட்டது என்றால், இது போன்ற பள்ளிவாசனுடைய அந்த நிர்வாகம் வந்து விட்டது என்றால் நாம இப்படி தடுக்க மாட்டோம். ஆனா சொல்லி திருத்துவோம். இவர்களை மாதிரி நெஞ்சில அப்படி கை வைத்து இப்படி தொழும் பொழுதே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கை பாத்து கையை கட்டிட்டான், இப்படியே தொழுதுட்டு இருந்த உடனே இவனுக்கு அல்லாஹ் முன்னிலையில் இருக்கிறாங்கிற பயம்லாம் கிடையாது. இவன் நெஞ்சு மேல கையை கட்டி இருக்கான். தொழுது முடிச்ச உடனே இவனை என்ன செய்யணும், நாம ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கடுத்து விரல அசைக்கிறானா, அதுல இப்போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நாம பெற்ற அந்த செல்வங்கள் எல்லாம் விரல அசைக்கிறான் பாருங்க. அப்படியே அவன் கண்ணை நோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே மாட்டான், முத்தவள்ளியா இருக்கிற அவன் கண்ணை நோண்டி எடுக்கிற, அப்படி கிடந்து அப்படியே பதறான். இந்த மாதிரி இப்படி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே முடிச்சுட்டு அடிக்கிறான். இது எவ்வளவு காலம் நினைக்கிறீங்க? கொஞ்ச காலம்தான். அல்லாஹ் எப்படி ஃபத்ஹ் மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த காபாவை கொடுத்தானோ, அதை போன்று யார் யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தில் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த ஊர்ல உள்ள அந்த பள்ளி வாசல்களை கையில கொடுப்பான். அதனால இவர்களுடைய இந்த மிரட்டல், இவர்களுடைய இந்த பயமுறுத்தல், அச்சுறுத்தல், இதற்கு யாரும் பயப்பட வேண்டியது இல்ல. நாம இதை பற்றி கவலையும் படமாட்டோம். இங்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்படி தடுக்கிறிய குர்ஆன் பள்ளிவாசல்ல தொழக்கூடிய ஆளை தடுக்க கூடாதுன்னு சொல்லுது. இது இஸ்லாம். ஆனா நீ என்ன செய்யற, தடுக்கக்கூடிய ஆட்கள் இன்றைய முஸ்லிம்கள். இவருடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீங்கள் பாருங்கள். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பகுத்தறிவு உள்ள மார்க்கம், பகுத்தறிவு ரீதியாக ஆய்வு செய்யக்கூடிய மார்க்கம். இப்போது நான் இந்த சகோதரரிடத்தில் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் அப்துல் காதர்னா அப்துல் காதர் என்று நான் கூப்பிடும் பொழுது அவர் அழகான முறை இல்லைங்க என்று அவர் பதில் சொல்வார். அவரு காது கிட்ட போய் அப்துல் காதர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செவிட்டு போய் நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாரு, செவிட்டுல அடிச்சிருவார். அப்படித்தானே? பாருங்க, அல்லாஹ்வை கூப்பிடுறானா, அல்லாஹ் 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 பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் என்னமோ எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரியும், இவங்க என்னமோ தப்பி ஓடுறான் விடமாட்டேன், அல்லாஹ் 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 சத்தம் போட்டு, அதுவும் மைக்க வச்சு. என்னடா இது அநியாயம்? குர்ஆன்ல இப்படி இருக்குதா? ஹதீஸ்ல இப்படி இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் பாருங்க, வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன். உன்னுடைய இறைவனை உன்னுடைய மனதுக்குள் பணிந்து நீ நினைவு கூறுக, பணிந்து நீ கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடாத. அடுத்து வஹீஃபத்தன், பயந்து கூப்பிடு. அடுத்து வதூனல் ஜஹரி மினல் கவுல், சொல்லுல சத்தம் இல்லாம கூப்பிடு. இப்படி பயங்கரமா சத்தம் போட்டு நீ இறைவனை அழைக்காத. இதற்கு விளக்கமாக ஹதீஸும் அமைந்திருக்கின்றது. நபி தோழர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்லும் பொழுது மேடு பள்ளம் எல்லாம் வருகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சோம், அல்லாஹ் அக்பர் என்று சப்தம் போட ஆரம்பித்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய குரல்கள் எல்லாம் உயர்ந்தன. அப்படி உயர்ந்த அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே,
இர்பவு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை மெதுவான குரலில் நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் காரணத்தையும் சொல்றாங்க. இன்னக்கும் லா ததுவுனல் அஸம்ம வலா காயிபா, நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, காணாமல் போனவனையும் நீங்கள் கூப்பிடவில்லை. நீங்கள் யாரை அழைக்கின்றீர்கள் என்றால் அவன் உங்களுடனே இருக்கின்றான். இன்னஹு மஅக்கும், அவன் உங்களுடன் இருக்கின்றான். இன்னஹு சமீஉன் கரீம், அவன் செவியுறக்கூடியவனாகவும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அழைக்கின்ற பொழுது சப்தம் போட்டு நீங்க கூப்பிடாதீங்க. அவன் குர்ஆன்ல ஹதீஸ்ல இறைவனை மெதுவாக அழைக்க வேண்டும் என்று வருகின்றது. ஆனா இவன் என்ன செய்யறான்? சப்தம் போட்டு கூப்பிடுறான். இப்படிதானே? இது என்ன அடிப்படையில் உள்ளது? இன்றைய முஸ்லிம்கள் அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள். அடுத்து துவா, கூட்டு துவா. கூட்டு துவா என்பது இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல்ல இதுவரைக்கும் மக்கள் எல்லாம் சரியாக தான் இந்த சகோதரருடைய முயற்சியினால சரியான முறையில தான் இங்கு தௌஹீதினுடைய அடிப்படையில் சென்று கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவர் வந்து குறுக்கிட்டு அவர் வளைய பிடிக்கும் வழிகேட்டை இங்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, துவா என்பது இருக்கின்றது. அது இப்போது நான் சொன்னேன், சப்தம் இல்லாமல் அழைப்பதுதான் துவா. சப்தம் போட்டு கூப்பிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்படி கூட்டாக எங்கேயாவது துவா செய்திருக்கிறாங்களா? கிடையாது. அதற்கு ஆதாரத்தை பார்க்க முடியாது. நாம இன்றைக்கு கூட்டாக துவா செய்யறோமே, இது எந்த அடிப்படையில் உள்ளது? இன்றைக்கு இவர்கள் இப்படி துவா செய்து கொண்டிருக்கின்றார்களே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, தன்னுடைய இறைவனை அவர்கள் மெதுவான குரலில் அழைக்கின்றார்கள். தன்னுடைய தேவையை சொல்லி கேட்கிறாங்க. பிள்ளை இல்லைங்கிறது தான், தனக்கு குழந்தை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்ல, எனக்கு குழந்தையை கொடு என்று அவர்கள் மெதுவான குரல்ல தான் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட நபிமாருடைய வழிமுறையும் சொல்லி தந்து இன்றைக்கு கூட்டு துவா ஓதிக்கிட்டு இருக்கிறான். இது எங்க இருக்குது? இந்த கூட்டு துவா என்பது இஸ்லாத்துல கிடையாது. இது இவர்களுடைய நடைமுறை, வழக்க முறை. குர்ஆன் நீ மெதுவாகத்தான் ஓத வேண்டும். இது போன்று கூட்டாக எல்லாம் செய்யறதுக்கு ஹதீஸிலே ஆதாரம் இல்ல. மார்க்கம் இப்படி தெளிவான ஒரு வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூட்டு துவா ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது முஸ்லிம்களுடைய செயல். இஸ்லாம் இது போன்று கூட்டு துவாவை நமக்கு சொல்லி தரல. அடுத்து பாருங்க, இன்றைக்கு தற்கொலை என்பது உலகத்தில் மிக அதிகமான அளவுல நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் கூட, கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை ஏற்பட்டால் கூட மனைவி உடனே கோபப்பட்டு தன்னுடைய உடல்ல மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக் கொள்வது, பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக் கொள்வது, அல்லது வீட்டிலே உள்ள அதாவது கம்பியில மாட்டி துணியை மாட்டி தொங்கிக் கொள்வது, இது போன்ற மோசமான காரியத்தில் இறங்கி விடுகின்றார்கள். ஆண்களும் இறங்குகின்றார்கள், பெண்களும் இறங்குகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இந்த தற்கொலையை தடை செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இப்படி தற்கொலை செய்யறாங்களோ அவங்க நிரந்தர நரகவாதி என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு போர்ல ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றார். நபி தோழர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. ரொம்ப வீர சாகசத்துடன் அவர் போரிடுகின்றார். பாருங்க எப்படி இவர் போராடுகின்றார், எப்படி இவர் இந்த போர்க்களத்தில் பம்பரமாக சுழல்கிறார் பாருங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அவர் நரகவாதி என்று முன்னறிவிப்பு செய்து விடுகின்றார்கள். கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் சங்கடப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி இவர் போர் செய்யறாரு, இவரை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று சொல்கின்றார்களே என்று நபி தோழருக்கு மத்தியில ஒரு சங்கடம் ஏற்பட்ட உடனே ஒருவர் நான் இவரை பின்தொடர்ந்து இவருடைய செயல்களை நான் இப்பொழுதே கண்காணிக்கிறேன் என்று சொல்லி கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு சாகசமாக போரிட்டவர் அவருடைய உடல்ல ஒரு காயம் ஏற்பட்டதன் காரணத்தினால அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அவர் தன்னுடைய கையில இருந்த அந்த வாளை தரையில நட்டு வச்சு தன்னுடைய உடலை அப்படியே தூக்கி போட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், நான் சான்று பகர்கின்றேன், நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸுன் முஸ்லிமா, சுவனத்திற்குள் ஒரு ஆத்மா நுழைய வேண்டும் என்றால் அது முஸ்லிமான ஆத்மாவாக இருந்தால்தான் நுழைய முடியும். இவர் நரகவாதியாக ஆகிவிட்டார், தற்கொலை செய்ததன் காரணத்தினால இவர் நரகவாதியாக ஆகிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் இது போன்ற ஒரு கூறிய ஆயுதத்தை வைத்து தன்னுடைய உடலை தற்கொலை செய்த அவர் ஒருவருடைய ஜனாசா வந்த போது நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்ன செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. இன்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இது குர்ஆன் ஹதீஸ். தற்கொலை செய்தவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு தொலைவிக்க கூடாது என்பது மார்க்கம் இடக்கூடிய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தற்கொலை செய்தவர்களுக்கும் இன்றைக்கு ஜனாசா நடத்துகின்றார்கள். இஸ்லாம் என்பது தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா இல்லை என்று சொல்கின்றது. முஸ்லிம்களாக இவர்கள் ஜனாசா தொலைவிக்கின்றார்கள். இது என்னவாகும்? யார் யாரெல்லாம் இப்படி தற்கொலை செய்தவர்களுக்கு தொலை வைக்கின்றார்களோ நமக்கும் பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ஆள் இருக்குது என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் தற்கொலையில இறங்குவார்கள். தற்கொலை செய்வதற்கு இது தூண்டுகோலாக அமைக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அதை உடைத்து எறிந்திருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? இப்படி ஹதீஸ் சொல்கின்றது தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொலை வைக்க கூடாது என்று. ஆனால் இவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாம் தொலை வைக்க கூடாது என்று சொல்கின்றது. இதை செய்து என்ன ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறாங்களோ அதுக்கு மாற்றமா செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைய முஸ்லிம்கள். அதை உடைச்சுதான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத் குர்ஆனுடைய அடிப்படையில, ஹதீஸினுடைய அடிப்படையில மக்கள் எல்லாம் செயல்படணும் என்று சொல்லி இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால பள்ளிகள் காணப்பட்டு அந்த பள்ளிகள்ல குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில வணக்கங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து பார்க்கிறோம், பாருங்க, இங்குள்ள பள்ளியில பெண்கள் தொழுகிறாங்களா? கிடையாது. பெண்கள்லாம் பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு அனுமதியே கிடையாது, எந்த ஊர் பள்ளிவாசலையும். இதுல ஷாஃபி மதுஹபிலாவது ஏதாவது ஒரு சில ஊர்கள்ல பெண்கள் பள்ளிவாசல் தொழுகிறத பார்க்கலாம். ஆனா ஹனபி மதுஹபில அதுவும் கிடையாது. என்ன நடந்திருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்கின்றது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி அகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உதபில், நான் தொழுகையில கொஞ்சம் நீட்டி தொழலாம் என்று நினைக்கின்றேன். ஃபஸ்மஉ புகா சபி, பிள்ளை அழக்கூடிய சத்தம் கேட்கிறது. பெண்கள் என்ன செய்திருக்காங்கன்னா குழந்தைகளை தூக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அழக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஜமாஅத்து தொழுகை, அந்த தொழுகையில பெண்கள் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அழக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தொழுகையை சுருக்குறாங்க. இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, பெண்களை ஏன் பள்ளிவாசலுக்கு வரணும், அதுவும் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வரணும், தொழுகையை சுருக்கணும் என்று கேட்க கூடாது. அப்படி மார்க்கம் கிடையாது. பிள்ளைகளை கொண்டு வந்தால் பெண்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த அழுகை குரல்ல அவங்களுடைய மனம் ஈடுபாடு கொள்ளும், இறக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் தொழுகையை நான் சுருக்கித்தான் முடிக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்காங்களே. பெண்கள் எங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, எங்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தௌஹீது பள்ளிகள்ல தான் பெண்கள் தொழுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். இவங்க எந்த பள்ளிவாசலை நீங்க எடுத்து பாருங்க, இந்த சாலை ஓர பள்ளிவாசலுங்க. சவுதிகள் எல்லாம் சவுதியில நீங்கள் சென்றீர்கள் என்றால் குடும்பத்தோட வருவாங்க. குடும்பத்தோட வந்தா பெண்களும் சேர்ந்து வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய கட்டத்தில் அவங்களுடைய இயற்கை தேவைகளை அவங்க நிறைவேற்றிக் கொண்டு அவங்க ஒரு பக்கத்தில் இருந்து தொழுகிறாங்க. ஆண்களும் தொழுது விட்டு அப்படியே அந்த கார்ல ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. இங்கிருந்து சென்னை தூரம் போக வேண்டிய ஒரு பயணம் இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படி வரக்கூடிய அந்த பாதையில சாலை ஓர பள்ளிவாசல்கள் நிறைய கட்டி வச்சிருப்பாங்க. அதுல பெண்களுக்கும் தொழுவதற்கு அனுமதி இருக்கும். இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, எங்க பெண்கள் தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு மற்ற சமுதாயத்தில் உள்ள பெண்கள்
அவர்களுடைய அந்த இயற்கை தேவை அவர்கள் நிறைவேற்றுவது இருக்கிறது, அது வேறு வித்தியாசமானது. சமுதாயத்தில் உள்ள பெண்கள் அவர்களுக்கு என்று சாலை ஓரங்கள்ல உள்ள பள்ளிவாசல்கள்ல இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தொழுவதற்குரிய அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? சிந்தித்து பாருங்கள். கிடையாது. சாலை ஓர பள்ளிவாசல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊரில் உள்ள பள்ளிவாசல்கள் எங்காவது பெண்கள் வர்றாங்களா? அவங்களுக்கு அனுமதி இருக்குதா? கிடையாது. அதனாலதான் அவங்க என்ன செய்துட்டாங்க, ஆண்களே பள்ளிவாசல்கள் உங்களுக்கு, தர்காக்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. வியாழக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்க, அவங்க கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு தர்கா இருக்கும். இப்ப தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அந்த பகுதினா அவங்க அந்த பக்கம் போய்க்குருவாங்க. முத்துப்பேட்டை அதுல அவங்க அந்த எல்லா பெண்களும் அந்த அவங்களுக்கும் என்று போய் பள்ளிவாசல்ல போய் தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு சமுதாயத்தில் இடம் கொடுக்கல. இதை ஏம்பா தடுத்தீங்க? லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று புகாரில ஹதீஸ் வருது. இது எதற்கு? இது ஒன்று பெண்களை பள்ளிவாசல அனுமதிங்க, அல்லது புகாரில உள்ள ஹதீஸ கிழிச்சு போடுங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். எதற்கு சொல்றேன்னா, இவர்கள் முஸ்லிம்கள் என்று வேடம் போடுகின்றார்கள். நாம ஹதீஸ்ல உள்ளதை செயல்படுத்தும் போது நம்மள்ட்ட சண்டைக்கு வர்றாங்க. இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல பெண்களும் வந்து தொழுகின்றார்களே, அந்த பாக்கியத்தை மார்க்கம் கொடுத்த அந்த அனுமதிய எந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அவங்க பள்ளிவாசல்ல வந்து தொழுறாங்க. அப்படி தொழக்கூடிய கட்டத்துல உங்களுடைய புருஷர் ரொம்ப ரோசக்காரராச்சு, அவர் உங்களை கண்டிப்பாரு என்று சொல்லும் போது மார்க்க அனுமதிச்சுக்கிறத உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டா எல்லா பெண்களுமே நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த உமரனுடைய மனைவி அல்லாஹ் அனுமதிச்சிருக்கக்கூடிய காரியம், மார்க்க அனுமதிச்ச ரசூலுல்லாஹ் அனுமதிக்க காரியம், அதை எப்படி என்னுடைய கணவர் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற செய்தி எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம்பெற இல்லையா? அப்ப ஏன்பா இந்த பள்ளிவாசல்கள பெண்களை தடுத்தீங்க? அப்ப என்ன? இஸ்லாம் ஒன்றை சொல்கின்றது, முஸ்லிம்கள் வேறு திசையில போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெண்கள் பெருநாள் அன்று திடல் தொழுகையில வந்து தொழுகிறது. அதாவது எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, மாதவிலக்கு பெண்களும் திடலுக்கு வரட்டும். அதுல ஒரு கேள்விய ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்ணிட்ட ஆடை இல்ல, அவங்க டிரெஸ் இல்லாம, பெருநாள் டிரெஸ்ன்னு அவங்களுக்கு இல்ல, அந்த டிரெஸ் இல்லாம அவங்க எப்படி திடலுக்கு வருவாங்க? அவங்க அப்படி வராம இருக்கலாமா என்று கேட்கும் போது, யாருட்ட ஆடை இருக்குதோ அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆடையை கொடுத்து அவர்கள் திடலுக்கு வரட்டும், அவர்களும் வந்து அந்த ஜமாத்துல கலந்து கொள்ளட்டும், அன்றைய நாள்ல உள்ள துஆக்கள் அவங்க பங்கெடுக்கட்டும். யாரு சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வல் தஷஹதுல் கைர், நன்மையில் அவள் பங்கெடுப்பாளாக. வ தஅவத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய துஆவுல அந்த பெண் பங்கெடுப்பாளாக. யாரு சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே. அதே சந்தர்ப்பத்துல அந்த மாதவிலக்கு பெண்கள் தொழுகை சந்தர்ப்பத்தில் அவங்க தனியா இருந்துக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்குதா இல்லையா? ஏன் பெண்களை அனுமதிப்பது கிடையாது? எதனால தடுக்கிறீங்க? தர்காவுக்கு அனுமதிக்கலாம். இன்றைக்கு தர்காவுக்கு இவங்க போறதன் காரணத்தினால அங்கு பல தவறான காரியங்கள்லாம் நடக்குது, மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, வெளியில சொல்ல முடியாது. அவ்வளவு சாபக்கேடான அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு தர்காவுக்கு போறதுனால நடந்துகிட்டு இருக்குது. அது அனுமதிப்பானுங்களா? ஆனா பெண்கள் பள்ளிவாசலுக்கு அதை போன்ற பெருநாள் திடல்களுக்கு வருவதை இவர்கள் அனுமதிக்க மாட்டார்களாம். என்ன வித்தியாசம், என்ன வேடிக்கை என்று பாருங்கள். அல்லாஹ் அந்த யூத சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அல்லவா? மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத்தை கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய தன்மை, சும்மலம் யஹ்மிலுஹா, அந்த தௌராத்தை அவர்கள் அதனுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையே, கமஸலில் ஹிமார், கழுதையினுடைய தன்மை போன்று என்று சொல்கின்றானே, அத மாதிரி இந்த ஜமாத்துல உள்ள, இந்த சமுதாயத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள இந்த உலமாக்கள் அவர்கள் தான் மக்களை இன்றைக்கு வழியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் இது போன்ற இந்த ஆலிம்கள் தான். இந்த ஆலிம்கள் தான் இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இவன் தான் பின்னால இருந்து கொளுத்தி விடுவான். நல்ல எரியும் பொழுது அப்படியே பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஆலிம்கள் தான் இந்த காரியத்தை செய்கின்றார்கள்.
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அனுமதித்த இந்த காரியங்களை ஏன் நீங்கள் தடுக்கின்றீர்கள்? பெண்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சியை ஏன் கெடுக்கிறீங்க? இதுல ஷாஃபி மதுஹப்ல பல ஊர்கள்ல பெண்களாக தனியாக பெருநாள் தொழுகை நடத்துவாங்க. அது கூட ஹனபி வட்டாரத்துல இருக்காது. ஹனபி மஹல்லாக்கள்ல பெண்களுக்கு பெருநாள் தொழுகையே கிடையாது. இப்படி வச்சிருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்களே, மாதவிலக்கு பெண் உட்பட வரட்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களே, இதை ஏன் தடுக்கிறீங்க? ஏன் அவர்கள் இது போன்ற நன்மையான காரியத்தில் வந்து பங்கெடுக்கிறது தடுக்கிறீங்க? என்ன குர்ஆன் ஹதீஸ் சொல்றதை இவர்கள் பின்பற்றது கிடையாது. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் அதையெல்லாம் செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா உகீமத்து ஸலா, ஃபர்லான தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டால், அதற்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால், ஃபலா ஸலாத்த இல்லா ஸலாத்துல் மக்தூபா, அந்த ஃபர்லான தொழுகையை தான் சொல்லணும். உள்ளே வந்து நுழைகின்றார், ஒது செய்துவிட்டு இமாம் தொழுது கொண்டிருக்கின்றார். ஃபர்லான தொழுகையை அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அந்த ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில தான், ஃபர்லான தொழுகையில தான் சேர வேண்டுமே தவிர சுன்னத்தான தொழுகையை தொழக்கூடாது. இந்த செய்தியை நம்ம எங்க பார்க்கிறோம்? முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கு ஹனபி மதுஹப் அதுல உள்ளவங்க இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? இதை சொல்லும் போது எப்பா இஸ்லாம் இதை சொல்கின்றது, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் போது நீ எப்படி ஒரு தனி வழிய நீ கடைபிடிக்கலாம், தனியான ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுக்கலாம்? இதை தௌஹீத் ஜமாத் கேட்கிறது. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் அந்த அதனுடைய பள்ளிவாசல்கள்ல, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள்ல இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் மக்கள் அப்படியே வந்து அந்த தொழுகையில வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதே போன்று. அதே சந்தர்ப்பத்தில் முன் சுன்னத்து விட்டு விட்டார்கள் என்றால் சலாம் கொடுத்த பிறகு அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இதுதான நபி வழி. இதற்கு மாற்றமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றீர்களே தௌஹீத் ஜமாத், இதை சுட்டி காட்டுகின்ற பொழுது தௌஹீத் ஜமாத்தின் மீது உங்களுக்கு கோபம் வருது, தௌஹீத் ஜமாத்தின் மீது உங்களுக்கு ஆத்திரம் வருகின்றது. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இருக்குது இல்ல, அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. அப்படி அறிவிக்கப்பட்ட உடனே வெளியில வர்றாங்க, 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அவங்கள அந்த பஞ்சாயத்துல ஈடுபட்டதின் காரணத்தினால என்ன இரவுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்து போயிருச்சு. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் பிந்திய 10 இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள், அதுல குறிப்பா ஒற்றைப்படை இரவுல தேடிக்கங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில உத்தரவும் போட்டு அந்த பிந்திய 10 இரவுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபும் இருந்து வழிமுறையை காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், 27 அன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் இறங்குதான், வந்து உட்கார்ந்துட்டு ரொட்டி புரோட்டா 27 அப்படியே பறக்குது. 27 அன்றைக்கு பல ஊர்களில் தஞ்சை மாவட்டத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சண்டை. அந்த ரொட்டியை பங்கு வைக்கும் பொழுது, புரோட்டாவை பங்கு வைக்கும் பொழுது அந்த அந்த அதுக்கு சில பாயாசம் எல்லாம் காய்ச்சிருப்பாங்கல்ல, அதை விளம்பும் பொழுது பிரச்சனை வந்து லைலத்துல் கத்ரை பிரிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில. அன்றைக்கு அந்த பள்ளிவாசலே குர்ஆன் இறங்கி அந்த இரவுன்னு சொல்லி இவன் நம்புறான அன்றைக்கே சண்டை. அன்றைக்கு 100 ரக்காத்துக்கள் தொழுங்கள் இந்த ஆலிம்சாக்கள், இந்த அஜர்த்துமார்கள், இப்படி எல்லாம் ஒரு நிலையை ஏற்படுத்தி புதிதாக
27 மட்டும் தொழக்கூடாது, எல்லா இரவுகள்லையும் அந்த பிந்திய பத்தில் உள்ள எல்லா இரவுகள்லையும் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. அதை விட்டுட்டாங்க. இது குர்ஆன். பிந்திய 10 இரவிலையும் அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பதை இவர்கள் சுயமாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட முறை. இது இவர்கள் செய்யக்கூடிய காரியம், இன்றைய முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியம். பிந்திய 10 இரவுகளையும் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்க. இஸ்லாம் ஒன்று, இவர்களுடைய நடைமுறை வேறு என்ற அடிப்படையில் இவர்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நாம் நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டுக் கொண்டே செல்லலாம். இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் ஹதீஸினுடைய அடிப்படையில் ஒவ்வொன்றும் அந்த ரெக்கார்ட்ல உள்ள மாதிரி, பத்திரத்தில் உள்ள மாதிரி ஜமாத் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. ஜும்மாவுடைய தொழுகையில 2 பாங்கு, இங்க 2 பாங்கு தானே சொல்றாங்க, 2 பாங்கு. இது எங்க இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல 1 பாங்கு தானே இருந்துச்சு. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துல உள்ள பள்ளிவாசல்கள்ல மக்கள் இடமில்லாம தவிக்கிறாங்க, அந்த அளவிற்கு வந்து குழுமுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஜும்மாவுடைய பாங்கு எப்போது சொல்லப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர்ல இருக்கும்போதுதான் சொல்லப்பட்டுச்சு. அப்படித்தானே பாங்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போது 2 பாங்கை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்களே, எங்க, யாரு உங்களுக்கு இந்த அனுமதியை தந்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லவா? அம்லஹும் ஷுரகா ஷரஊ லஹும் மினத் தீனி மாலம் யதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காததை அனுமதித்து மார்க்க சட்டமாக ஆக்கக்கூடிய இணையாளர்கள், அல்லாஹ்விற்கு நிகரானவர்கள் இருக்கின்றார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க கொண்டு வந்து சேர்க்கலாம்? இது எந்த அடிப்படையில் நியாயம்? இது எந்த அடிப்படையில் ஒத்துக்கொள்ள முடியும்? அதைத்தான் தௌஹீத் ஜமாத் கேட்கின்றது. தௌஹீத் ஜமாத் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் எல்லா செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இதை ஜீரணிக்காதவர்கள் தான், இந்த பிரச்சாரத்தை கண்டு ஜீரணிக்காதவர்கள் தான் இன்றைக்கு நம்மை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அதே போன்று இன்றைய முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்வது ஒன்று, முஸ்லிம்கள் செய்யக்கூடியது வேறொன்று என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்கின்றது. இந்த பிரச்சாரத்தை ஜீரணிக்காதவர்கள், இந்த பிரச்சாரத்தை தாங்க முடியாதவர்கள், இந்த வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள் நமக்கு எதிராக களங்காண கிளம்பி இருக்கின்றார்கள். இவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை, குர்ஆனுடைய கருத்தை இவர்கள் எதிர்க்க வந்திருக்கின்றார்கள். சத்திய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை இவர்கள் இன்றைக்கு எதிர்க்கின்றார்கள். பாருங்கள், அன்று அபூஜஹில் ரசூலுல்லாஹ்வை வெறுத்தான. எதனால வெறுத்தான்? எதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கும் போது, மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுது கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகத்தினுடைய சாண பையை கொண்டு வந்து அவர்களுடைய மேனியில் போட்டான். என்ன காரணம்? இவர் குர்ஆனை சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம குர்ஆனை சொல்றோம். அப்படி சொல்றதின் காரணத்தினால்தான் இவர்கள் நம்மை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வய்யகாதுல்லதீன கஃபரூ லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். இந்த காபிரானவர்கள் உங்களை பார்வையிலேயே அப்படியே வீழ்த்தி விடுவார்கள் போல் தெரிகிறது. இன்றைக்கு நாம போறோம் பாருங்க, இதுதான் நஜாத்காரர் பாருங்க என்று தௌஹீத்வாதியை அப்படியே பார்க்கிறான். தௌஹீத்வாதியை கண்ட உடனே மற்ற வேலைகள்லாம் செய்ய மாட்டேங்கிறான். அப்படி பார்த்துட்டு ஒரு போறாரு, தௌஹீத்காரர் போறாரு, தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர் போறாரு என்று நம்ம கண்ணாலேயே கரித்து விடுவார்கள் போல் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இன்றைக்கு அபூஜஹல்கிட்ட இருந்துச்சு. அதே தன்மை இன்றைக்கு இவர்களிடத்திலும் இருக்கின்றது. அது போன்று பார்க்கின்றோம். அல்லாஹ் நாம குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றுறோம். குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இவர்களிடத்தில் சில அடையாளங்கள், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்க, ஒரு மாற்றமா உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படாது. அப்படியே உட்கார்ந்திருப்பான். முஹீத் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்ன உடனே கத்தஸஹுல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அப்படியே கிளம்புறான். குலாம் தாதா அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படியே அவங்களுடைய உள்ளத்துல
ஏதோ ஒரு சக்தி ஏற மாதிரி அவருடைய உள்ளத்துல ஒரு மாற்றம், உடல்ல ஒரு மாற்றம். அல்லாஹ்வை சொல்லுங்க, சாம உட்கார்ந்திருக்கிறான். இப்ப நாம அல்லாஹ்வை பற்றி இன்றைக்கு சொல்லும் போது எதிர்க்கின்றார்கள். இப்படி இவர்கள் எதிர்க்கின்றார்களே, இவர்கள் யாரை எதிர்க்கின்றார்கள் தெரியுமா? குர்ஆனை எதிர்க்கின்றார்கள். இந்த குர்ஆனை தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை சொன்னதின் காரணத்தினால மக்கள் அவர்கள் பக்கம் நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக சேர்ந்தார்கள். இன்றைக்கும் நாம இந்த குர்ஆனை சொல்றதுனாலதான் மக்கள் நம் பக்கம் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை. யாரை எதிர்க்கிறாங்க? குர்ஆனை எதிர்க்கின்றார்கள். இப்படி யார் குர்ஆனை எதிர்க்கின்றார்களோ அந்த குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா? அவர்களை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி இவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள் என்றால், நம்மை இவர்கள் விரட்ட ஆரம்பித்தார்கள் என்றால், நம் மீது இவர்கள் ஆத்திரத்தை கக்க ஆரம்பித்தார்கள் என்றால், அது எதனால? சொந்த பகை கிடையாது. குர்ஆன் சொல்றதை அமுல்படுத்த நாம சொல்றோம். அதனால தான் அவர்கள் நம்மை எதிர்க்கின்றார்கள். இப்படி யார் எதிர்க்கின்றார்களோ இவர்கள் நிரந்தர நரகத்தை போய் சேர்வார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாளை நரகத்துல எல்லோருமே நரகத்தில் இருந்து எடுத்து கொண்டு வரப்படுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வெளியே வர முடியாது. இல்லாமன் ஹபிஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடுத்ததோ அவர்களை தவிர்த்து என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஏன் தடுக்குது? குர்ஆனுடைய கட்டளை அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும். இந்த கட்டளைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால வெறுத்தாங்க. அதனால அவர்கள் நரகத்திற்கு போக நேர்ந்தது. அல்லாஹ் அவர்களை நரகத்தில் தூக்கி போட்டான். நிரந்தர நரகம் என்று அவர்களுக்கு விதித்து விட்டான். இதற்கு அடிப்படை காரணமே அவர்கள் குர்ஆனை வெறுத்ததுதான். இன்றைக்கு நாம இந்த குர்ஆனை சொல்கின்றோம். இவர்கள் இந்த குர்ஆனை வெறுத்தார்கள் என்றால் அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் நிரந்தர நரகம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களை நாம் எச்சரிக்கை செய்கின்றோம். அந்த சகோதரர்களிடத்தில் அன்புடன் சொல்லுகின்றோம். நாங்கள் சொல்கின்றோமே, சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆதாரத்தை தருகின்றோம். இதுக்கு என்ன ஆதாரம்? இது விரல் அசைக்கிறியா? இந்த ஆதாரம். நெஞ்சு மேல கை கட்டுறியா? இந்த ஆதாரம் இருக்குது. அதே போல நீ ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்றியா? இந்த புகாரில ஆதாரம் இருக்குது. நீ 8-3-11 சொல்கின்றாயா? என்ன ஆதாரம்? இந்த புகாரில ஆதாரம் இருக்குது. இப்படி தூக்கி போடுறோமே, அத மாதிரி நீங்க கூட்டு துவா ஓதுறீங்களே, ஆதாரத்தை காட்டுங்க. அதற்கடுத்து நீங்க ஹத்தம் ஃபாத்தியா என்று ஓதுகின்றீர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் போய் மௌலிது என்று ஓதுகின்றீர்களே, இதற்கு ஆதாரம் நாங்க கேட்கிறோம், எடுத்து காட்டு. எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லும் போது நாங்கள் ஆதாரத்தை காட்டுறோம். இத மாதிரி நீங்க காட்டுங்க. இப்படி நீங்கள் காட்டாத வரைக்கும் வழிகேட்டில் தான் இருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் நாங்கள் தெரிவிப்பதெல்லாம், உங்களிடத்துல நாங்க இந்த அழைப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், நீங்களும் நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எங்களுடைய இதுதான் எங்களுடைய விருப்பம். அப்படி நரகத்தில் போய் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் எங்களுடைய இந்த பிரச்சாரம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்